மக்கள் ராமன் எப்படி யானையை எடை போடுகிறான் என்பதை பார்க்க கூடிவிட்டனர். மன்னரும் மக்களுடன் சேர்ந்து ஆவலுடன் பார்த்து நின்றார். ராமன் வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றான். அவனும் தன் யானையை நடத்தி கொண்டு ராமனுடன் சென்றான். நதிக்கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னார். ராமன் யானையை ஏற்றியவுடன் படகு நீருக்குள் மிதக்கவிட சொன்னான். படகு நீருக்குள் அமிழ நீரின் அளவை குறித்து கொண்டான். பின்னர் மரக்கட்டைகளை படகில் வைத்து நீருக்குள் விட்டான். படகு மீண்டும் அமிழ நீர் மேலே வந்து நிற்கும் அளவை குறித்து கொண்டான். அரசே, கட்டைகளை தனித்தனியே எடை போட்டு பார்க்க சொல்லுங்கள் என்றான் ராமன். மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வியாபாரியை பார்த்து, அப்பா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கள் ராமன் சரியாக விடை தந்து விட்டார். அவனிடம் சொன்னது போல் பரிசை தருவதுதான் நியாயம் என்று கூறியவுடன் வியாபாரி தலைகுனிந்து ஒப்புக்கொண்டான். ஆனால் இடைமறித்த ராமன், மகாராஜா பொறுங்கள் என்றவன் வியாபாரியை பார்த்து கூறினான். ஐயா வியாபாரியே, நான் வெற்றி பெற்றால் தாங்கள் என்ன தருவதாக கூறினீர்கள்? எடைக்கு எடை பொன் தருவதாக கூறினேன் என்றான். அது சரி, யாருடைய எடைக்கு எடை நீங்கள் சரியாக சொல்லவில்லையே. எடையை பார்த்து சொன்னவரின் எடைக்கா அல்லது யானையின் எடைக்கா என்றான் ராமன். இது கேட்ட வியாபாரி மயங்கி சரிந்தான். யானையின் எடைக்கு எடை பொண்ணுக்கு அவன் எங்கே போவான்? எனவே அவனை சிறையில் அடைக்குமாறு மன்னர் கட்டளையிட்டார். பல நாடுகளில் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்திய வியாபாரிக்கு சரியான தண்டனைதான் அது என்று மன்னர் தீர்ப்பளித்தார். ராமனுக்கு பெரும் பொன்னை பரிசாக கொடுத்து வாழ்த்தினார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை நிரூபித்த தெனாலிராமனை மக்கள் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர். யாரையும் துன்புறுத்தி மகிழ்தல் தவறு. வல்லவனுக்கு வல்லவன் இவ்வுலகில் உண்டு என்பதை புரிந்து கொண்டால் நலமடைவோம். நன்றி.